ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லரிங் சம்மந்தமான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டவுட்டும் சரி, டிப்ஸும் சரி ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் டெய்லரிங் வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க. பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசர் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் கட் பண்ணவே முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து இது போல் மாத்திரை சில்வர் கவர் இருக்கும் இல்லைங்களா, மாத்திரை கவர் அதை எடுத்து அந்த சில்வர் கவர் தாங்க இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதை எடுத்து இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் கொண்டு போய் வெளியில் கொடுத்து ஷார்ப் பண்ணிக்கோங்க. அப்படி சின்ன சின்ன அந்த சில்வர் கவரை வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்போதைக்கு வெட்டுறதுக்கு நல்லா ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும். அப்படி கட் பண்ணி மாத்திரை கவர்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மிஷின் ஆயில் வந்து இது போல் ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா பாபின் ஊற வைக்கலாம். அப்புறம் நமக்கு இது போல் எமர்ஜென்சியாக ஆயில் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆயில் எடுத்து நீங்கள் சிசரோட அந்த 2 பக்கமும் இது போல் கிளாத் வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. அப்போது துரு பிடிக்காமலும் இருக்கும். நமக்கு கட்டிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் இது மாதிரி கொடுத்துருக்கேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷினோட நீடில் வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா நம்ம தைக்கும்போது அந்த கிளாத்தில் வந்து ஊசி உள்ளே குத்தி குத்தி குத்தல் விழும். ஸோ அதுக்கும் இது போல் மாத்திரை கவரோட அந்த ஓரம் பார்த்திங்கன்னா நல்ல சொரசொரப்பாக இருக்கும். அந்த ஓரத்தில் ஊசியை வச்சு இது போல் 2 பக்கமும் வச்சு ஷார்ப் பண்ணுங்கள். அந்த ஓரம் தான் உங்களுக்கு நல்ல சொரசொரப்பாக பார்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, மாத்திரை கவரோட அந்த 2 சைட்லேயும் அந்த சைடில் இது போல் வச்சு ஷார்ப் பண்ணி எடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தைச்சிட்ருக்கும்போது ஊசி வந்து ஷார்ப்பாக இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது போல் அந்த சில்வர் கவர் மாத்திரை கவரை வச்சு ஊசியில் ஒரு 4-5 தையல் மிஷினில் இருக்கிற ஊசியில் வச்சு தைச்சிங்க அப்படின்னாலும் நமக்கு நல்ல ஷார்ப்பாக இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் 28 சைஸ்லேருந்து 46 சைஸ் வரைக்கும் டிப்ஸ் மொத்த அளவுகளுக்கான வீடியோவும் கொடுத்துருக்கேங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் ஆர்ம்ஹோல் வந்து அளவு தெரியாமல் ரொம்ப அகலமாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாத் வந்து வேஸ்ட்டாக போயிடும்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகினர்ஸ் வந்து அந்த கிளாத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது நம்ம வந்து ஏற்கனவே ஷோல்டருக்குன்னு நம்ம கரெக்டாக ஒரு அளவு விட்டுருப்போம். 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1/4 இன்ச்சு விட்டுருப்போம். அப்படி விட்டுருக்க அந்த தையலை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதோட சென்டரை இது போல் பிகினர்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு கழுத்தில் இருந்து ஷோல்டர் பகுதிக்கு அந்த சென்டரோட பகுதி வரைக்கும் நேர் தையல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த பாதி சென்டருக்கு அடுத்து இருக்க இடத்துல இப்படி கிராஸாக பிடிச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச் அளவுக்கு ஆர்ம்ஹோலோட அந்த அளவு வந்து கம்மியாயிரும். ஸோ நீங்கள் ஆழமாக கட் பண்ணிட்டீங்கனாலும் அதை இந்த ஒரு சின்ன மெத்தடில் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். தைச்சு முடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மேலே கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. அந்த ஆர்ம்ஹோல் வெட்டினது கூட வேஸ்ட்டாக போகாமல் நம்ம அதை ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்காக தொடர்ந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. சின்ன சின்ன அந்த ஆல்ட்ரேஷனுக்காக எப்போமாவது ஒரு டைம் தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமாக ஏதாவது வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.